ஹாய்! இன்னி காலையிலே இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு காலையில ஒரு 6 மணி போல ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்து ஒரு வேலை விஷயமா போனா, அந்த வேலை வந்து ஒழுங்கா நடக்கவே இல்ல. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தியோட நினைவகம் இருந்தது. அதையாச்சும் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சு அங்க போனோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நினைவகம் இருக்கு. அதனால போற வழி தான் சொல்லிட்டு பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மா சிலை வந்து முன்னாடி வச்சிருப்பாங்க. நாங்க வந்து உள்ள டிக்கெட் எடுத்ததுக்காக போகும்போது எங்கள உள்ள அலோவ் பண்ணவே இல்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக் வச்சதுனால உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி போகும்போது அதெல்லாம் எதுவுமே இல்ல. பேக் இருந்தா கூட உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னு தெரியல. இப்ப கேட்டதுக்கு வந்து இப்ப வந்து பேக் இருந்தா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கூட கேட்டு பார்த்தோம். பேக் வந்து நீங்க செக் பண்ணிட்டு கூட உள்ள அனுப்புங்க அப்படின்னு. அவங்க வந்து கம்பல்சரி பேக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு பைக் பார்க்கிங்குமே இல்ல. சரி காலையிலே சீக்கிரமா கிளம்புனதுனால எதுவுமே சாப்பிடவே இல்ல. அங்க போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு டிஃபன் கடை தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி டக்குன்னு பிரியாணி கடை பார்த்த உடனே என்னடா மார்னிங்கே பிரியாணி ரெடி பண்றாங்களா அப்படி சொல்லிட்டு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்டா வாங்கணும்னு நினைச்சு சுத்தமா நல்லாவே இல்ல. மனசே கேட்காம 150 வந்து கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்க வந்து விசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போங்க. வேற எதுவும் எடுத்துட்டு போகாதீங்க. டாடா.